Hi friends, எல்லாருமே வணக்கம். நான் சந்திர பேசுறேன். இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்கறோம்னா OnePlus Nord வந்து பாத்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் ப்ரீ புக்கிங்லாம் நிறைய ஷாப்ல வந்து ஓபன் பண்ணிட்டாங்க. ஆன்லைன்லயே பாத்தீங்கன்னா 28ஆம் தேதி Amazonல ப்ரீ புக்கிங் அதாவது ப்ரீ ஆர்டர் சேல் வந்து வரப்போகுது. அதே மாதிரி 7ஆம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா டிஸ்பேட்ச் பண்றதா நிறைய ரிலையன்ஸ் டிஜிட்டல் பூர்விகா அங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு அந்த ஃபோன் பாத்தீங்கன்னா ஏன் வாங்கணும் ஏன் வாங்கக்கூடாது ஏன் வாங்கணுன்ற ரீசன் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த கேமராஸ்காண்டி வாங்குவீங்க, சில பேர் OnePlusக்காண்டி வாங்குவீங்க, ஏன் வாங்கக்கூடாது அதுதான் முக்கியமான விஷயம். ஸோ இந்த வீடியோ கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மைண்ட் சேஞ்ச் ஆகலாம், ஓகே இது நமக்கு வந்து சூட் ஆகாது போல் அப்படின்னு. ஸோ வீடியோவை கண்டினியூஸாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன், நம்ம கையில் இப்போதைக்கு ஃபோன் இல்லை நண்பா. நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் சேனல் தான். ஸோ எந்த ஒரு ரிவ்யூனிட்லாம் பார்த்தீங்கன்னா பிராண்ட் சைடுன்னு தர மாட்டாங்க. சேல் வந்த பிறகு என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் நானே அந்த ஃபோனை கை காசு போட்டு வாங்கி ரிவ்யூ பண்ண தான் உண்டு. ஆனால் கண்டிப்பாக நம்ம சேனல் ரிவ்யூ ஒரு 3 months அந்த பிட்வீனில் பார்த்தீங்கன்னா ஃபோன் எப்படினாலும் கைக்கு கிடச்சிடும், அப்போ டீப்பான ரிவ்யூ போடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஏன் வாங்கணும் ஏன் வாங்கக்கூடாது அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாசிட்டிவை பற்றி பார்ப்போம். ஏன் வாங்கணும் ஃபஸ்ட்டு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா OnePlus தரப்புலேருந்து ஒரு ஃபோன் இந்த பிராண்ட் வேல்யூக்காண்டியே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபோன் வாங்குவாங்க. அது OnePlus மட்டும் இல்லை, சாம்சங்ன்ற பிராண்ட் வேல்யூ, ஐஃபோன்ற பிராண்ட் வேல்யூ. ஸோ ஒரு பிராண்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி OnePlusோட ஃபோன் வாங்கணும்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பீங்க ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில். ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது OnePlus சப்போர்ட் எப்பயுமே உங்களுக்கு கிடைக்கும். மேஜர் அப்டேட் பார்த்தீங்கன்னா 2 வரும்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 3 மேஜர் அப்டேட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். Android 10 வருது, Android 11, 12 எனக்கு 13 கூடிய சீக்கிரம் எப்படினாலும் வந்துடும். ஏன்னா 5Tக்கெலாம் பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் அப்டேட் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி கூகுளோட செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் பார்த்தீங்கன்னா 3 வருஷம் கிடைக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ 5G எப்படினாலும் ஒரு 1.5 வருஷத்தில் வந்துடும். ஸோ பயமே இல்லாமல் ஒரு ஃபோனை யூஸ் பண்ணலாம். 5G வந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு பாசிட்டிவ். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதில் உள்ள டிஸ்பிளே தான் 6.44 இன்ச்சு AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட. ஸோ இந்த பட்ஜெட்டில் ஒரு AMOLED டிஸ்பிளேயில் 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா இவங்க தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி ரியல்மி அந்த ரெட்மி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 120 Hz கொடுப்பாங்க, ஆனால் அது வந்து LCD பேனலில் தான் இருக்கும். ஸோ ஒரு சூப்பரான ஒரு AMOLED டிஸ்பிளே இதில் இருக்குது. அடுத்த விஷயம்னு பார்த்தீங்கன்னா பேட்ரி 4115 mAh பேட்ரி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது குயிக்காக சார்ஜ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 30 watts வந்து சார்ஜர் கொடுக்குறாங்க. இந்த சார்ஜரை பற்றி சொல்லணும்னா OnePlus 70ல் கொடுத்த அதே சார்ஜர் தான் பார்த்தீங்கன்னா இதுலேயே வருது. அரை மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 70% பேட்ரி ரீச் ஆகும். அதுக்கப்புறம் முழுசாக சார்ஜர் எவ்வளோ நேரம் ஆகும்னு கேட்டிங்கன்னா 1 மணி நேரம் ஆகும். 55 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழு ஃபோன் சார்ஜ் ஆயிரும். அடுத்த பாசிட்டிவ் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து ஒரு 5G எனேபிள்டு மொபைல் ஃபோன் சொன்னேன் இல்லையா. ஸ்னாப்ட்ராகன் 765G ப்ராசர் பார்த்தீங்கன்னா ஒரு 5G சப்போர்ட் பண்ணக்கூடிய ப்ராசர். ஃப்யூச்சரில் 5G நம்ம இந்தியாவுக்கு வந்தால் கூடங்க நீங்கள் ஃபோனை மாற்றணும்னு அவசியம் இல்லை, இதிலே பார்த்தீங்கன்னா 5G ஆனது உங்களுக்கு ஒர்க் ஆகும். அடுத்த நல்ல விஷயம்னு பார்க்கும்போது கேமரா அலைன்மெண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா OnePlus 8ல் உள்ள அதே கேமரா செட்டப்பை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்கில் கொண்டு வந்திருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா OnePlusல 8ல் இல்லாத ஆப்ஷன் ஒன்று இருக்குது. அதுதான் ஃப்ரண்ட் கேமராவில் ஒயிட் ஆங்கிள் எடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் 4K 16 fps வரைக்கும் உங்களால் வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும். இந்த 5 விஷயங்களும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனை வாங்க வைக்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜினே சொல்லலாம். ஏன்னா இந்த 5 விஷயமே சூப்பராக கொடுத்துருக்காங்க OnePlus. இப்போ கேம் சேஞ்சருக்கு வருவோம். நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்றத பார்ப்போம். நிறையா பேர் OnePlus Nord லான்ச் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கேமிங்க்கு சூப்பராக இருக்கும், AMOLED டிஸ்பிளே, ஸ்னாப்ட்ராகன் 765 அப்படின்னு நிறையா பேர் மைண்ட் செட்டில் இருக்காங்க. நிறையா பேர் நான் OnePlusஸை பற்றியே நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா 5 வீடியோ கிட்ட போட்டிருக்கோம். எல்லோரும் கமெண்ட் செக்ஷனில் கேட்குறது என்னென்னா, ப்ரோ OnePlus Nordல் PUBG வந்து ஃபுல் கிராஃபிக்ஸில் விளையாட முடியுமா, ஃப்ரீ ஃபயர் ஃபுல் கிராஃபிக்ஸில் விளையாட முடியுமான்னு கேட்குறாங்க. இந்த சிப்செட் அதாவது ஸ்னாப்ட்ராகன் 765 ப்ராசர் பார்த்தீங்கன்னா PUBG வெறும் HD கிராஃபிக்ஸில் மட்டும்தான் விளையாட முடியும், 13 fpsல மட்டும்தான் விளையாட முடியும். நீங்கள் என்ன தான் டிஸ்பிளே ரெஃப்ரெஷ் ரேட்டை 90 Hzல வச்சாலும் அந்த PUBG கேம் சப்போர்ட் பண்ணக்கூடியதே பார்த்தீங்கன்னா 60 fps மட்டும்தான். ஆனால் இந்த ஃபோனால் அதாவது ஸ்னாப்ட்ராகன் 765 ப்ராசஸரால் வெறும் HD கிராஃபிக்ஸ் மட்டும்தான் விளையாட முடியும். ஸோ கேமர்ஸ் கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. இந்த ஃபோனை வாங்கினதுக்கப்புறம் என்னால் ஃபுல் கிராஃபிக்ஸில் விளையாட முடியலன்னு கவலைப்படாதீங்க. நீங்கள் என்ன தான் GFX டூல் யூஸ் பண்ணி HDRல வச்சு விளையாண்டாலும் ஒரு அரை மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா லேக் ஆகும், ஃபோன் ஹேங் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து கேமிங்கான ஃபோனாக கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. கேமிங் ஃபோனுன்னு பார்த்தினாலே நீங்கள் ஸ்னாப்ட்ராகன் 8 சீரிஸ்க்கு மேலே போனால் தான் ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டான கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களால் விளையாட முடியும். உதாரணம் சொன்னோம்னா ஸ்னாப்ட்ராகன் 845, Poco F1, OnePlusோட 60, 7, 70 Pro, 8 இந்த மாதிரி ஸ்னாப்ட்ராகன் 8 சீரிஸ் சிப்செட்டால் மட்டும்தான் ஃபுல் கிராஃபிக்ஸில் கேமை ரன் பண்ண முடியும். நீங்கள் என்ன தான் GFX டூலை போட்டு ரன் பண்ணாலும் அந்த ஃபுல் ஃப்ளெஜ்டு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்காது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் உள்ள மேஜர் நெகட்டிவ் பாயிண்ட் பார்த்தா ஹெட்ஃபோன் ஜாக் வந்து இதில் கட் பண்ணிட்டாங்க.
நீ போடா OnePlus 7லேருந்தே கட் பண்ணிட்டாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். OnePlus 70 Pro இப்போ லான்ச் ஆன 8 Proலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாக்ஷிப் லெவல் ஸ்மார்ட் ஃபோன் 50,000 ரூபாய்க்கு மேலே உள்ள ஸ்மார்ட் ஃபோனில் கட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த நாட் ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் வரக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன். அதில் ஏன் இவங்க கட் பண்ணாங்கன்னு தெரில. கண்டிப்பாக 3.5 ஆடியோ ஜாக் இல்லாமல் என்னால் ஃபோனை யூஸ் பண்ண முடியாது. ஏன்னு சொல்கிறேன்னா, இப்போ நிறையா பேர் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் வாங்கிட்டு ஹெட்செட் வாங்கும்போது ப்ளூடூத் ஹெட்செட் வாங்கணும்னு வச்சுக்கோங்க. அதில் நீங்கள் பப்ஜியோ ஏதாச்சும் விளாட்றீங்க அப்படின்னா லேட்டன்சி ஆனது கண்டிப்பாக ஏற்படும். இந்த மாதிரி ஆன்லைன் கேம்ஸோ விளாடும்போது இதே 3.5 ஆடியோ ஜாக்னா டக்குன்னு மாட்டினோமா கேமிங் எக்ஸ்பீரியன்ஸும் நல்லாயிருக்கும், மியூசிக் கேட்கவும் நல்லாயிருக்கும். ஸோ இது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டு தான் சொல்லுவேன். அடுத்ததாக கேமராஸ். நீ என்னடா பாசிட்டிவ்லையும் கேமரா சொல்கிற நெகட்டிவ்லையும் கேமரா சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. என்ன தான் OnePlus 8ல் உள்ள அதே கேமரா அலைன்மெண்ட் இவங்க கொடுத்துருந்தாலும் உள்ள ப்ராசஸிங், அதாவது ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு உங்களுக்கு கேலரிக்குள்ளே போகிற அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் பார்த்தீங்கன்னா இமேஜ் ப்ராசஸிங்னு சொல்லி ஒன்று பேக்ரவுண்டில் ரன் ஆகும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேரும் சாஃப்ட்வேரும் ஃப்ளெட்ஜ் ஆகிட்டு ஒரு அவுட்புட் கொடுக்கும் போது தான் அந்த கிளாரிட்டி கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா OnePlus 70 Proவில் அதே 14 மெகாபிக்சல் இருக்குது. அதே 14 மெகாபிக்சல் சென்சாரை ரெட்மியோட Note 7 இருக்குது. ஆனால் ரெண்டுக்கும் கிளாரிட்டி வைஸ் வித்தியாசம் இருக்குது. அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் ப்ராசஸிங் சொல்லுவாங்க. ஸோ Snapdragon 760 பார்த்தீங்கன்னா ஒரு மிட்ரேஞ்ச் ப்ராசஸர், அது கூட சேர்ந்து ஒரு இமேஜ் ப்ராசஸிங் அவுட்புட்டாக கிடைக்கும் போது கண்டிப்பாக OnePlus 8 அளவுக்கு கண்டிப்பாக கேமராவோட கிளாரிட்டி வந்து இருக்காது. ஸோ அதனால தான் இந்த கேமரா ஆஸ்பெக்ட்லேருந்து பார்க்கும்போது OnePlus 8 அளவுக்குலாம் கேமரா பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்க முடியாது. ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்லேயே எந்த அளவுக்கு கேமரா கிளாரிட்டி இருக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பேட்ரி. நான் சொன்னேன் பேட்ரி வந்து 4100 mAh பேட்ரி கொடுத்துருக்காங்கன்னு. நீங்கள் 1.5 வருஷத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஏன்னா நம்ம 4G தான் யூஸ் பண்ண போகிறோம். இன்கேஸ் 5G வந்து எனேபிள் ஆயிருச்சு அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த 4000 mAh பேட்டரிலாம் நம்மளுக்கு பத்தவே பத்தாது. 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா மேபி 30% 40% ட்ரை ஆக கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ இதையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓவராலாக பார்க்கும்போது இந்த ஃபோன் யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக OnePlus தரப்பு வந்து ஒரு புது மொபைல் 25,000 ரேஞ்சுக்கு நான் வாங்கணும், 30,000 ஒரு OnePlus மொபைல் புதுசாக நான் வாங்கணும்னு வெயிட் பண்ணுறவங்க கண்டிப்பாக வாங்கலாம். அந்த OnePlusோட ஆக்சிஜன் ஓஎஸை வந்து ஃபுல்-ஃப்ளெஜ்டாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா வாங்கலாம். அந்த 90 Hz AMOLED பேனல். நீங்கள் வந்து ஒரு நெட்ஃப்ளிக்ஸில் படம் பார்ப்பீங்க, ஆன்லைனில் எப்பயுமே யூடியூப்பில் மூவிஸ்க்காக சாங்ஸ் கேட்குறதுக்காக இந்த ஃபோனை சூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. நான் வந்து ஒரு வெறித்தனமான கேமர், நான் கேமிங்காண்டி இந்த ஃபோன் வாங்குறேன் அப்படின்னா தயவு செஞ்சு வாங்காதீங்க. அதே 25,000 பட்ஜெட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட்மியோட K20 Pro இருக்குது. அப்படியே இல்லைன்னா Realme X3 சூப்பர் ஜூம் ஆப்ஷன் இருக்குது. இந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா Snapdragon 855 சிப்செட்டோட வருது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேமிங்க்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ கேமர்ஸ் கொஞ்சம் யோசிச்சு வாங்க. இல்லை OnePlusஸாக வாங்கினேன், நான் நார்மலான கேம் தான், அதுவும் HD கிராஃபிக்ஸ், அதுவும் 1 ஹவர் 1/2 hour தான் விளையாடுவேன்றவங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் நான் எல்லாமே சொல்கிறேன் 25,000 சொல்கிறேன். ஆனால் 25,000 அந்த ஃபோன் லான்ச் ஆகலை. ஏன்னா 6GB 64GB ரேம் பார்த்தீங்கன்னா செப்டம்பரில் தான் கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் லோக்கல் ஸ்டோரில் கிடைக்காது, ஆன்லைனில் மட்டும்தான் கிடைக்கும். அப்போ எவ்வளோ டிமாண்ட் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ 28,000 OnePlus நாட் வாங்குறீங்க அப்படின்னா நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் யோசிச்சுக்கோங்க. கேமர்ஸ் தயவு செஞ்சு யோசிச்சு வாங்க. மற்றபடி ஒரு ஃபோட்டோ, ஒரு மூவி பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ், நல்ல ஒரு ஆக்சிஜன் வாய்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் கண்டிப்பாக இந்த ஃபோன் வாங்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேற்கொண்டு இது போன்ற வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.